நானும் உங்ககிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். நானும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். பண்ணதெல்லாம் நீ. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அதையும் கேட்காம கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடினேன். நான் தான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் அசிங்கம். நாளைக்கே வந்து நீ செத்துப்போ அப்படின்னு என் பெரியமா சொன்னா நான் செத்து போயிருவேன். இவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான். இருங்க, நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். சிந்து, சிந்து, ஏய் சிந்து, 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 ஏய் பாத்து பாத்து. என்ன சிந்து நீ புடவையில நெருப்பு பிடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன்? எல்லாம் உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து நீ நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்ன வார்த்தையால கொண்டுட்டு போனியே, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நெருப்புல கூட எரிஞ்சு செத்து போயிடலாம். நீ சொன்ன வார்த்தை ஒவ்வொன்னும் என்ன அணு அணுவா கொல்லுது. இப்ப எதுக்கு என்ன வந்து காப்பாத்துன? செத்து போட்டோன்னு அப்படியே விட வேண்டியதானே? நீ செத்து போயிட்டா பிரச்சனை இதோட எல்லாம் முடியாது. உன்னோட கவனக்குறைவால நெருப்பு பிடிச்ச உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரியமா தான் உன்னை ஏதோ பண்ணி கொன்னுட்டாங்கன்னு அவங்க மேல பழி போடுவாங்க. அந்த பழியும் பாவமும் அவங்களுக்கே வரணும். அதனாலதான் ஓடி வந்து காப்பாத்துனேன். அப்போ எனக்காக வந்து காப்பாத்தல, பெரியம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு என்ன வந்து காப்பாத்திருக்கல. சபாஷ் டாக்டர், இப்பதான் உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்த சிவா வேற, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க சிவா வேற. நீ செஞ்ச தப்ப கொஞ்சம் கூட உணராம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா எனக்கு கோபம் வராதா? அதனாலதான் அப்படி பேசினேன். கோவத்துல தானே மனசுக்குள்ள இருக்கிற உண்மை எல்லாம் வெளியே வரும். அதே உன் மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு என் மேல அன்பும் இல்ல பாசமும் இல்லன்னு நீ பல தடவை என்கிட்ட சொல்லிருக்க. எனக்கு தானே உன் மேல எல்லாம் இருந்துச்சு. நீ இப்படி பேசுறது ஒன்னும் தப்பு இல்ல டாக்டர். பாழா போன ஏன் மனசுதே உன்னை மறக்க முடியாம தவிக்குது. அதனாலதான் நான் இவ்ளோ அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் நான் இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாகும் போது கூட உன் பொண்டாட்டியா வந்து சாகணும்னு தினம் தினம் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. உன் பெரியம்மா சொன்னாதே என் கூட சேர்ந்து வாழ்வ. ஆனா கடைசி வரைக்கும்
என்ன ஒத்த மரமாதே நிறுத்தி வைப்பல. இங்க பாரு, இனிமே நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டினா தயவு செஞ்சு நீ என்ன காப்பாத்தாத. அப்படியே சாகட்டோன்னு விட்டுரு. நான் சாகிறதால உன் பெரியம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வேணா வக்கீல் கிட்ட இப்பவே வாக்குமூலம் கொடுத்துடுறேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உசுரே போனாலும் அதுக்கு அன்னபூர்ணியாத்த பொறுப்பாக மாட்டான்னு. அப்பவாவது நீ நிம்மதியா இருப்பல்ல? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க சிந்து. உனக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணா மூளை குழம்பிதான் போகும். சுயமா முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணா எல்லா பொம்பளைக்கும் இதே நிலைமை. கடைசி வரைக்கும் வாழறதா சாகிறதான்னு தெரியாம போய் சாக வேண்டியது. நீ திரும்ப திரும்ப செஞ்ச தப்ப உணராம என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்க. உன்னை தொட்டு தாலி கட்டின காரணத்தினால நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். இனிமேலும் நான் கஷ்டங்களை தான் அனுபவிக்க போறேன். என்னது? நீ கஷ்டத்தை அனுபவிக்க போறியா? என்னமோ எனக்காக உங்க வீட்ல உள்ளவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்து வாழ போற மாதிரி பேசுற. நீதே யாரோ மாதிரி என்ன கை விட்டுட்டியே. ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நடத்துறாங்க. நீ அதை பார்த்துட்டு சும்மா தானே போயிட்டு இருக்க. இங்க பாரு சிந்து, நான் ஒன்னும் இங்க வந்து உன்னை கஷ்டப்பட சொல்லி கட்டாயப்படுத்தல. நீதான் என் கூட சேர்ந்து வாழணும்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்போ நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? நீ இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்லல. நீ இந்த வீட்ல கஷ்டப்படுறதா சொன்னேல, அதுக்காக தான் நான் சொன்னேன். நீ இப்படி பேசுறத கேட்டு நான் ஒன்னும் அதிர்ச்சி ஆக மாட்டேன் டாக்டரே. உனக்குதே என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லையே. அதனாலதே உன்னால இப்படி என்ன ஈஸியா தூக்கி எறிஞ்சு பேச முடியுது. ஆனா என்னால உன்னை அப்படி தூக்கி எறிஞ்சு பேச முடியாது டாக்டர். என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும் நீதே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. அதனாலதான் நீயே இப்படி பேசியும் மானம் கெட்டு போய் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன மனைவியா நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை சாமிக்கு மேல நினைக்கிறேன். நான் இந்த வீட்டுல கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னா அது போய் உன் பெரியம்மா கிட்ட சொல்லு. நான் சிந்துவ மனசார மனைவியா ஏத்துக்கிட்டு நான் அவளோட சந்தோஷமா வாழ விரும்புறேன். என்ன அவளோட சேர்ந்து வாழ விடுங்கன்னு தைரியமா போய் கேளு. வாழறது கொஞ்ச காலம், அத நிம்மதியா சந்தோஷமா வாழறத விட்டுட்டு ஏன் டாக்டரே கஷ்டப்படணும்? நீ போய் உன் பெரியம்மா கிட்ட கேளு. எனக்கு தெரியும் டாக்டர், நீ போய் உன் பெரியம்மா கிட்ட கேட்க மாட்ட. நீ கேட்டா மட்டும் அவங்க என்ன சொல்லிட போறாங்க? அவளோட சேர்ந்து வாழாதன்னதே சொல்லுவாங்க. நீயும் அவங்க சொல்றத கேட்டுட்டு ஊமை மாதிரி போவ, அதானே?